வணக்க நண்பர்களே, நம்ம வீடுகள்ல டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல சோப் ஆயில் ரொம்ப முக்கியமான பொருள். இந்த சோப் ஆயிலே சில பேர் கேட்பாங்க, நான் யூஸ் பண்ற எந்த சோப் ஆயிலுமே அந்த அளவுக்கு கரை போக மாட்டேங்குது, இந்த கம்ப்ளைண்ட் தான் நிறைய சொல்றாங்க. அந்த விதத்துல நம்மளோட ஒயிட் ஹவுஸ் சரிங்களா, இந்த சோப் ஆயில் சரி, பினாயில், ஃப்ளோர் கிளீனர், டிஷ் வாஷ், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஐட்டங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இதுல இன்னைக்கு நான் சோப் ஆயில ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட சரிங்களா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலோட உங்களுக்கு நான் காட்டணும்னு விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல எப்படி சொல்றது, அழுக்கான ஒரு துணி ஒண்ணு எடுத்துக்கலாம். இத அந்த அழுக்கான துணி பார்த்துக்கோங்க. இதுல எவ்வளவு தூரம் அழுக்கு இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா. இது நல்ல அழுக்கான துணி. இந்த அழுக்கான துணியை தான் நீங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட்ல காட்ட போறேன் சரிங்களா. வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது என்னதுன்னா, ஒரு சின்ன கப் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த கப்புல நம்மளோட ஒயிட் ஹவுஸ், இந்த ஒயிட் ஹவுஸ் சோப் ஆயில நம்ம அதுல ஊத்துறோம். எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா நார்மலா ஒரு 50 ml கூட வராது, 5 ml இவ்வளவுதான் சரிங்களா. இவ்வளவுதான் ஊத்துறோம் நம்மளோட சோப் ஆயில. இவ்வளவுதான் ஊத்திருக்கோம். மொத்தமே ரொம்ப அளவு கம்மியா தான் ஊத்திருக்கோம். ஏன்னா அளவு கம்மியானதே ஊத்துனாலே உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா சிம்பிளா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் ஊத்திருக்கேன். அதுக்கு மேல நீங்க ஊத்தணும் அப்படின்னா, ஒரு வாளி ட்ரெஸ் இருக்கு உங்ககிட்ட, அதை நான் துவைக்கணும்ப்பா, எவ்வளவுப்பா ஊத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா 2 மூடி நீங்க தாராளமா நீங்க ஊத்திக்கலாம். 2 மூடிக்கு நீங்க ஊத்திட்டு, அதே மாதிரி தண்ணியை நல்லா திறந்து விட்டு, தண்ணியை 2 விளாவி விட்டுட்டு, அதுக்கடுத்து நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெஸ்ஸை போட்டு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரம் சரிங்களா ஊறினாலே போதும். உங்களுக்கு உங்க ட்ரெஸ்ல இருக்க சோப்பு கரை சரிங்களா, திட்டு திட்டா இருக்கும் பாத்தீங்களா, சோப்பு கரை இருந்தாலும் சிம்பிளா இருக்கும். எண்ணெய் கரை, டீசலு இல்லைன்னா கிரீஸு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களோட ட்ரெஸ்ல ரொம்ப நாளா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை விட்டு அது போகவே போகாது, உங்களோட ரொம்ப பற்றி கொண்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கரையும் ஈஸியா நம்ம வெளியேற்றலாம் நம்மளோட சோப்பாயில்ல. இப்போ நம்ம சோப்பாயில்ல தண்ணியை மேல ஊத்தியாச்சு. ஒரு அரை கப்புக்கு தான் ஊத்தி இருக்கோம். இந்த அரை கப்புக்கு இந்த முக்கி வைக்கணும். ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம என்னன்றதா பார்ப்போம். இப்ப அநேகமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 10 நிமிஷமா 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளோட அந்த இதையை பார்ப்போம். அது ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறட்டும் சொல்லி, அந்த துண்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு அழுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒயிட் நல்ல கிறிஸ்டல் கிளியர்ல இருந்த தண்ணி எந்த லட்சணத்துல வந்திருக்குன்னு பாருங்க. அது எந்த லட்சணம்னா எந்த அளவுக்கு அதோட அழுக்க ஃபுல்லா எடுத்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோப் ஆயிலோ அதாவது வாஷிங் லிக்விட் ஏதாவது ஒண்ணு, கம்பெனி ஐட்டம், பிராண்டட் ஐட்டம் ஏதாவது பண்ணுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்மளோட ப்ராடக்ட் இதை பண்ணும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் தாராளமா கொடுக்கும். இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்க தாராளமா அதுல நீங்க வாட்ஸ்அப் என்கொயரியில கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி கம்பெனி ஐட்டம் சொன்னது எந்தோட பிராண்டை நான் மென்ஷன் பண்ணல. நானு கம்பெனிக்காரங்க தவிர என்ன வேண்டாம், இதை பத்தி நான் சொல்றது பொதுவான கருத்து தான். உங்களுக்கு யாருக்கேனும் வேணும் அப்படின்னா நீங்க ஹோல்சேலாவும் வாங்கிக்கலாம், ரீட்டைலாவும் வாங்கிக்கலாம். அதுக்குரிய சார்ஜஸ் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுத்துடுறேன், மென்ஷன் பண்றேன். அதுல நீங்க தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம். இப்ப இதை நான் துவைச்சு, அதாவது இன்னும் 2 தண்ணியில சரிங்களா புளிஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை நான் காட்டுறேன். இப்போ நீங்க பார்த்ததுக்கும் இப்போ பாக்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஷியேட் தெரியும். உங்களுக்கு பார்க்கும் போது எவ்வளவு கொடூரமான அளவுக்கு அழுக்கு இருந்துச்சோ, இப்ப அந்த நம்ம சோப் ஆயில தான் போட்டோம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் நம்ம ஊற வச்சிருந்தோம். அந்த ஊற வச்சதுக்கே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு தேவைப்படுதோ நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தாராளமா என்கொயரி பண்ணலாம் மக்களை. நம்மளோட ப்ராடக்ட் சோப் ஆயில் இருக்கு, அதே மாதிரி பினாயில் காம்பவுண்ட் இருக்கு சரிங்களா. இந்த 2 ப்ராடக்ட் இப்ப அவைலபிளா இருக்கு. இது யார் யாருக்கு வேணுமோ நீங்க தாராளமா வாங்கி பயன்பெறுதுன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களை. நன்றி.